Kotak Assured Pension Planல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ரிட்டையர்மெண்ட்டில் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அஃபோர்ட் பண்ணி இந்த பாலிசி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்றது தான் இந்த வீடியோவில் இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் லிங்க்ட் அண்ட் நான் பார்ட்டிசிபேட்டிங் annuity பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 annuity ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம சூஸ் பண்ணிக்க டாப் அப் அடிஷ்னல் annuity அவைல் பண்ணிக்கலாம். அது மூலியமாக பே அவுட் கூட அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அண்ட் லைஃப் டைம் கேரண்டீடுக்கு annuity ரேட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஹையர் ப்ரீமியமில் ஹையர் annuity ரேட்ஸ் கிடைக்குது. அண்ட் டிஃபர்மெண்ட் பீரியட் சூஸ் பண்ணிக்கலாம் 1 to 10 இயர்ஸ்க்குள்ளே. இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது பேஸ்ட் ஆன் யுவர் annuity ரெக்குவயர்மெண்ட். அண்ட் டிஃபர்மெண்ட் பீரியடை நீங்கள் அக்ரூ கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், சர்வைவல் பெனிஃபிட், இது எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க பிளான் வேரியன்ட் பொறுத்து டிஃபர் ஆகும். அண்ட் இதில் இருக்கிற சில அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்செப்ஷன் அப்போவே டிஃபர்மெண்ட் பீரியட் பிட்வீன் 1 to 10 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் பிளான் வேரியன்ட் 7 இல்லை 10 சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. அண்ட் டிஃபர்மெண்ட் பீரியட் அப்போ லோன் ஆப்ஷன் அவைல் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. அதுவும் ஆப்ஷன் 7 இல்லை ஆப்ஷன் 10 அந்த பிளான் வேரியன்ட் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. அண்ட் டிஃபர்மெண்ட் பீரியட் அப்போ கேரண்டீட் அடிஷன்ஸை அக்ரூ பண்ணிக்கலாம். அண்ட் ஆன்விட்டன்ட் வந்து இமீடியட் annuity அவைல் பண்ணியிருக்காங்கன்னா சப்சிக்வெண்ட்லி அவங்க இன்னொன்று அடிஷ்னலாக annuity பர்ச்சேஸும் அவைல் பண்ணலாம் டு இன்க்ரீஸ் த annuity பே அவுட். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இதே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியில் நிறைய வேரியன்ஸ் இருக்கிறதுனால செலெக்ஷன் அப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஏற்படலாம். அண்ட் செலக்ட் வேரியன்ஸ் கிட்ட மட்டும்தான் சரண்டர் பெனிஃபிட் அண்ட் லோன் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. அண்ட் annuityயும் பார்த்தீங்கன்னா as per ஸ்லாப் ரேட் டேக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இதை மைண்டில் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த அனாலிசிஸ் பார்ட்டில் IRR அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இங்கே கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 60-year-old மேன் இங்கே 10 lakhs ப்ரீமியம் கட்டி ஆப்ஷன் 6 லைஃப் டைம் இன்கம் வித் கேஷ்பேக் ஆன் டெத் அந்த ஆப்ஷன் வேரியண்ட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர் இயர் அவரோட annuity அமௌண்ட் அவர் ரிசீவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 59,500. அண்ட் ஆன்விட்டன் பாஸ் அவே ஆகிட்டாங்கன்னா நாமினிக்கு ஒரிஜினல் பர்ச்சேஸ் ப்ரைஸ் கிடைக்கும். சப்போஸ் இப்போ அசியூம் பண்ணிக்கலாம் ஆன்விட்டன் வந்து 85 இயர்ஸ் வரைக்கும் சர்வைவ் ஆகிறாங்க. அப்போ நாமினிக்கு 25 இயர்ஸ் கழிச்சு தான் 10 lakh கிடைக்குது. அப்போ இந்த கேஷ் ஃப்ளோக்கு நம்ம IRR கால்குலேட் பண்ணோம்னா as per Kotak பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் 5.85% தான் வருது. ஸோ இது ஒரு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட இதை விட சிமிலராக ஏன் ஹையர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கூட அது கொடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பாலிசி எந்த விதமான ஒரு அடிஷ்னல் வேல்யூவோ நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஈல்ட் அண்ட் லிக்விடிட்டி கொடுக்கல. இதை விட பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு விச் ஆஃபர் ஹையர் ஈல்ட் அண்ட் பெட்டர் லிக்விடிட்டி. அதுதான் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ, அதாவது கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த பாலிசி ரிட்டர்ன்ஸை மற்ற ஃபிக்ஸட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸோட கம்பேர் பண்ண போறோம். இப்போ ஸ்க்ரீன்ல சில ஃபிக்ஸட் இன்கம் ஆப்ஷன்ஸ் நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். லைக் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட், சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், RBI ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்ட், இதோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸும் நீங்கள் டேப்லெட் காலம்ல பார்க்கலாம். இப்போ FD எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் ரிட்டையரிஸ் அவங்க கார்பஸை பார்க் பண்ணி ஒரு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏர்ன் பண்ணலாம் விச் ப்ரொவைடஸ் ரெகுலர் அண்ட் ப்ரெடிக்டபிள் இன்கம். அண்ட் SCSS எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு கவர்மெண்ட் பேக் ஸ்கீம். இதில் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதுவும் எஸ்பெஷலி சீனியர்ஸ்க்கு கொடுக்குறாங்க, என்ஷூரிங் ரெகுலர் இன்கம் வித் ரிலேட்டிவ்லி லோ ரிஸ்க். அண்ட் RBI ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு கவர்மெண்ட் பாண்ட் வித் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதுவும் மார்க்கெட் ரேட்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இன்னும் பொட்டன்ஷியல் இருக்குது ஃபார் ஹையர் ரிட்டர்ன் அண்ட் ரெகுலர் இன்கம், பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்கோட. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விடிட்டி ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் கார்பஸை நீங்கள் எப்படி வேணால் யூட்டிலைஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. பட் ஒரு ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்லையுமே மூவ் பண்ணலாம். ஆனால் இந்த ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இது இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் கிடைக்கிறதுக்காக நம்ம வேறொரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி கொட்டாக் பாலிசியில் இருக்க சிமிலர் ஃபிகர்ஸே வந்து ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக எடுத்து நம்ம வந்து சூஸ் பண்ணி இப்போ கால்குலேட் பண்ணலாம். இப்போ ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் கொட்டாக் நம்ம 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணோமா அண்ட் இனிஷியலாக ஆனுவல் வித்ட்ராவல் அந்த annuity அமௌண்ட் 59,500. இப்போ இதுக்கு நம்ம ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் வர மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம்னா அதாவது 10 lakhs 60%, அதாவது 6 lakhs நம்ம ஈக்விட்டியில் வெல்த் கிரியேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம். ரிமைனிங் 4 lakhs டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ரெகுலர் இன்கம் நீட்ஸ்க்காக அலோகேட் பண்ணலாம். அப்போ ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு ஜென்ரேட் பண்ணலாம் ஒரு ஆவரேஜ் 12% ரிட்டர்னா, டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு 6% கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா
பார்த்தீங்கன்னா இப்போ எவ்ரி 6 இயர்ஸ் டெப் போர்ஷனும் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி போர்ஷன்லேருந்து நம்ம ரெப்ளனிஷ் பண்ணுறோம். அண்ட் ஆனுவல் வித்ட்ராவல் அமௌண்ட்டை 6% நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் கம்பேக்ட் பண்ணுறதுக்காக இன்க்ரீஸும் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி வில் என்ஷோர் நம்ம ஈக்விட்டி போர்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை கான்ட்ராக்ட் பண்ணவும், அதே நேரத்தில் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் நம்ம லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் டெப் போர்ஷன் நம்ம ரெகுலர் நீட்ஸை கவர் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த அலோகேஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி அண்ட் டெப்க்கு நம்ம 60:40 அப்படின்ட்டு செட் பண்ணியிருக்கோம் வித் ரீபேலன்சிங் எவ்ரி 6 இயர்ஸ். அப்போ ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஈக்விட்டி டெப் பார்த்தீங்கன்னா இட் அக்கர்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் 78. இது ஒன் வே ஆஃப் பேலன்சிங் அசட்ஸ். இதை நம்மளுடைய இண்டிவிஜுவல் ப்ரெஃபரன்ஸ் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஷ் ஃப்ளோவுக்கு IRR 8.63% வருது. ஸோ கொட்டாக் பாலிசியோட சிக்னிஃபிகண்ட்லி ஹையர்னே சொல்லலாம், ஈவன் ஆஃப்டர் அக்கௌண்டிங் ஃபார் த இன்க்ரீஸ்ட் ஆனுவல் வித்ட்ராவல். இந்த ஸ்ட்ராட்டஜி மூலியமாக உங்களுக்கு ரெகுலர் இன்கம் கிடைக்குது, இன்ஃப்ளேஷன் கம்பேட் பண்ண முடியுது, லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ண முடியுது போஸ்ட் ரிட்டையர்மெண்ட். அண்ட் உங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் ஆக்சுவலி அவுட் லிவ்ஸ் யூனே சொல்லலாம். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? கொட்டாக் அஷ்யூர்ட் பென்ஷன் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இது ஒரு ஆன்விட்டி பிளான். அதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் ஸ்ட்ரீம் இமீடியட்லி டிஃபர்மெண்ட் பீரியட்க்கு அப்புறம் ஃபார் லைஃப்க்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்காங்க. இதில் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, இன்க்ளூடிங் 8 இமீடியட் ஆன்விட்டி அண்ட் 2 டிஃபர்ட் ஆன்விட்டி சாய்ஸ். அடிஷ்னலி நீங்கள் ஆன்விட்டி ஃப்ரீக்வன்சியை உங்களுடைய நீட்ஸ் பொறுத்த மாதிரி செலக்டும் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருந்துமே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அனாலிசிஸில் என்ன காட்டுறாங்கன்னா இந்த பிளான் வந்து ரொம்ப புவராக தான் பர்ஃபார்ம் பண்ணுது டியூ டு மெனி ரீசன்ஸ் இன்க்ளூடிங் ஹை ஏஜென்ட் கமிஷன். அண்ட் இந்த பாலிசியில் நம்ம வந்து ரிலே பண்ணுறோம், அதுவும் நம்ம போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் இன்கம்காக அப்படின்னா லாங் ரனில் நம்மளுக்கு இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் தான் நம்ம கையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்டன்ட் நீங்கள் இந்த மாதிரி ப்ரீ பேக்கேஜ் ஆன்விட்டியில் பென்ஷன் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளானிக்கு ஒரு டைவர்சிஃபைட் அசட் அலோகேஷனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த அப்ரோச் உங்களுக்கு ரெகுலர் இன்க்ரீசிங் இன்கம் உங்களுக்கு என்ஷோர் பண்ணும், அதே நேரத்தில் உங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸை ப்ரிசர்வ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அசட் அலோகேஷனை அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.